இப்போ 2026 நீங்க ஏதாச்சும் ஒன்று முடிவு வச்சிருப்பீங்களா இந்த மாதிரி? அந்த முடிவெல்லாம் இன்னொரு பேபியா? இல்லைண்ணா, எங்களுக்கு 3 பேபி இருக்காங்க. விடாமுயற்சியா பண்றீங்க. ஆமா. சரி, 2025 உங்களுக்கு எப்படி போச்சு? அது மட்டும் சொல்லுங்க. 25 உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. நான் படம் பார்க்க போல, தியேட்டர்ல படம் ஓடிங்கதுனாங்க, நான் போய் தியேட்டர்ல படம் பார்த்தேன். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? நியூ இயர் ரெசல்யூஷனா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 2026ல நல்ல ஒரு புது வருஷத்துல எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட, நல்ல ஒரு இதுல இருக்கணும். எல்லாருமே, எல்லா மக்களும் நல்லா, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? நியூ இயர் ரெசல்யூஷனா நிறைய இருக்கே. லைக் பீப்புளோட சேராம இருக்கணும். யார் கூடயுமே சேராம தனியா இருக்கணும். தனியா இருக்கணும்னா லைக் நமக்கான மீ ஸ்பேஸ், மீ டைம் கிடைச்சு நம்ம இந்த டைம் வந்து எனக்கு நான் அதிக எப்படி சொல்றது, எதுக்கு தனியா இருக்கணும்னு யோசிக்கிறேன். இப்ப 4 பேர் கூட வெளியே போனோம்னா இது பண்ணலாம், சப்போர்ட் இருக்கும். அது வந்து நிறைய அடிகள் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பீப்புளோட இருக்கிறது நாட் சேஃப் ஃபார் மீ, மை மென்டல் பீஸ். அதனால நான் தனியா இருக்கலாம். 2026ல நான் வந்து இது ஒன்று பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிசினஸ் டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணலாம். இப்போ சின்ன கடையா இருக்கிறது ஒரு சைடுல ஒரு நல்ல கடையா போட்டு, நல்ல கடையா போட்டு, சீனகள் நல்ல கடை, ஓரமா கடையா போட்டு நல்லா. இப்போ இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம் அப்படின்னா நீங்க எந்த வருஷத்துக்கு சொல்லுங்க? 2017. எதனால? நான் அட்மிட் ஆகியிருந்தேன். கை கால் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. கை கால் நடுக்க முடியல. 2017 நல்லா ஆயிடுச்சு. இப்போ உடம்பு பரவாயில்லையா? சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. 2025 ரொம்ப கஷ்டமா தான் சார், ரொம்ப கஷ்டமா தான் போச்சு தம்பி. இந்த ஓலா ஊபர் ராபிட்டோலாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. எங்க வருமானம் ரொம்ப பாதிப்பு தான். இப்போ ஓலா ஊபர் வந்ததுனால நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? இந்த அளவுக்கு, அதாவது அன்னைக்கு 500 சம்பாதிக்கும் போது நல்லா நிம்மதியாக இருந்தது. இந்த ஓலா ஊபர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதோட இந்த ராபிட்டோன்னு ஒன்று வந்து 2 வீலர், அதோட ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு வருமானம் ரொம்ப அடிபட்டுச்சு. எங்களுக்கு அன்னைக்கு 1500 இந்த இன்சூரன்ஸ், இன்னைக்கு 8500. அந்த 8500, அந்த 1500 இன்சூரன்ஸ் 3 பேருக்கு போடுவோம். எப்படின்னா, உங்களுக்கு பேசஞ்சருக்கு, எங்களுக்கு வண்டிக்கு 3 பேருக்கு. அதே 8500 சில்லற. இப்போ அதே இன்சூரன்ஸ் இப்போ 3 பேருக்கு வருது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 2025 2026 நல்லபடியாக ஆட்டோ டிரைவர்களும் நல்லபடியாக இருக்கணும். நம்ம உங்களுக்கு எப்படி போச்சு? 2025 நல்லாவே போச்சு. நல்லா போச்சு. 26 எப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கணும் தான் கடவுளை வேண்டிக்கிறோம். இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். ரொம்ப பிடிச்ச வருஷம்னு எதுவுமே இல்லை. எப்பவுமே நம்ம கஷ்டப்படுறோம் இருக்கிறோம். பிடிச்சதுன்னு எதுவும் இல்லை. 2025 இந்த வருஷம் எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா தான் போச்சு. இனி இப்போ 2026ல நீங்க ஏதாச்சும் ஒன்று முடிவு வச்சிருப்பீங்களா இந்த மாதிரி? அந்த முடிவெல்லாம் இன்னொரு பேபியா? இல்லைண்ணா, எங்களுக்கு 3 பேபி இருக்காங்க. விடாமுயற்சியா பண்றீங்க. ஆமா. 26னா நல்லா இருக்குமான்னு பாக்குறேன். 2026ல நீங்க ஒரு விஷயம் பண்ணணும், இந்த மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கேன், ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா என்ன? நான் அப்படிலாம் எதுவும் இல்லை. அது மட்டும் தான் வேலையா? காலம் போற மாதிரி போறேன், அவ்வளவுதான். 2025 உங்களுக்கு நல்லா போல. சும்மா சரி, 26ல நீங்க ரெசல்யூஷன் எடுக்கணும்னா என்ன? ஜிம்முக்கு போகணும் தான். சரி, வேற 2026 இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்காம இருந்தா நல்லா இருக்கும். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. நீங்க பிறந்த இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் வந்து எனக்கு நல்லா, எனக்கு பிடிச்ச வருஷம் 23. எதனால? அது காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் இயர் நல்லா இருந்துச்சு, அதனால. சரி, 2025 உங்களுக்கு எப்படி போச்சு? அது மட்டும் சொல்லுங்க. 25 உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். தைப்பொங்கல். 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 சரி, தைப்பொங்கல் எதனால பிடிக்கும்? ஊர்ல நல்லா ஜாலியாக மாடு ஓட்டலாம். இப்போ உங்க அந்த ஊரை விட்டு இங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. எவ்வளவு மிஸ் பண்றீங்க அது சொல்லுங்க. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். 2026ல நான் நல்லா இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை, அது நிறைவேற்றினா போதும். கண்டிப்பா வாங்கிருக்கீங்க. 2026ல உங்க ரெசல்யூஷன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் அது, அதாவது மேத்தட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் அப்படியே இல்லாமல் கீத்தட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் எல்லாம் கிடைச்சி எல்லாமே அவங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இத்தனை வருஷத்துல உங்களுக்கு இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம்.
அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இந்த வருஷம் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் மாமனார் இறந்து போயிட்டாங்க. அதனால இதை பிடிச்ச வருஷம்னு சொல்ல முடியல. மற்ற எல்லா விதத்துலேயும் நல்லா தான் இருந்தது. 2025 உங்களுக்கு எப்படி நான் போச்சு இந்த வருஷம்? இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு எதனால? எனக்கு. ஏன்னா சினிமாலெல்லாம் வந்து வாய்ப்பு வரல, எல்லாம் எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2026 பிறந்தா சினிமாக்காரங்கெல்லாம் நல்லா வளரணும் என்னோட ஆசை தான். சினிமாக்காரங்க தான் எனக்கு முக்கியம். எனக்கு சினிமா வந்து தாய்ப்பால் மாதிரியே. இன்னைக்கு 2025 எங்கள் சண்முக பாண்டியன் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, கொம்பு சிவி. படம் நல்லா இருக்குதுங்க. ஏய் மாமே போட்டுட்டமா, போட்டுடுறா மாப்பிள்ள, போடு உன்னால முடிஞ்சா அப்படின்றாரு பாரு. அந்த ஒரு டைலாகே அந்த டேட்டி அப்படி அழுத்து அந்த படம். அது வந்து இன்னைக்கு எங்க விஜயமா இல்லை. எங்க விஜயமா இருந்திருந்தா அந்த படத்தை பார்த்துச்சேன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க விஜயமா இருந்திருந்தா இன்னைக்கு 1000 தயாரிப்பாளர், 1000 டைரக்டர் நான் வச்சு எடுக்கிறேன், நீ வச்சு எடுக்கிறேன்னு வந்து மோதுவாங்க. எங்க விஜயமா இன்னொரு டைலாக் எது தெரியாது. அது ஒன்று தான் நான் பார்த்தேன் அந்த நேரத்துக்கு. நான் படம் பார்க்க போல, தேட்டரியில் படம் ஓடிங்குதுனாங்க, நான் போய் தேட்டரியில் படம் பார்த்தேன். அதனால ஏன்னா எங்கள் விஜயமாவோட பையன் வந்து இப்போதான் வளர்றா. அது நல்லா வளரணும் என்னோட வாழ்க்கையில். இந்த வானமும் பூமியும் இட்டிக்கினே இருக்காது, என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையை இட்டிக்கினே இருக்கும்போது ஒரு நாள் வானமும் பூமியும் கூலாக ஆகும்போது சித்திரை வைகாசியில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது வானமும் பூமியும் நிலா வெளிச்சத்தில். அந்த மாதிரி அது அந்த குழந்தை வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு வெளிச்சம் பிறக்கும். அன்னைக்கு எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். இப்போ தான் கொம்பு சீவி நல்லா போச்சு படம். நான் டைலாக் நல்லா பேசினேன் பார்த்தியா? அது மாதிரி எங்கள் விஜயமா வந்து இன்றைக்கும் இருந்திருந்தா எவ்வளோ அந்த குழந்தைய வாய வச்சுருப்பாங்க. இன்னைக்கு எங்கள் விஜயமா இல்லை. நம்ம தானே போனேன் நேற்று போனேன். எவ்வளோ கோடியான போச்சேன்னா அங்கே ஐடின்னு வருது தெரியுமா? அவரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் ஷூட்டிங்கில். சாப்பாடு இப்படி ஒரு குத்து அள்ளி குத்தாருன்னா அந்த கையில் அப்படி வாங்கி சாப்பிட்டேன் நான். எல்லாம் என்னையா பொய் சொல்கிறான்றாங்க. அது பொய்யெல்லாம் நான் சொல்லணுன்னா எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நல்லா போச்சு ப்ரோ. எப்படின்னா நிறைய கற்றுக்கிட்டேன். என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படின்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பேசக்கூடாது, நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதான் பேக்ல நிறைய ஷாட் வாங்கிருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு. 2026 இப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அதான் நடக்கட்டும் ப்ரோ, பார்த்துக்கலாம். இல்லை இந்த இது வந்து எனக்கு 26 வேணும் அப்படின்னா பைக்கு தான். பைக் வாங்கணும்னு ஆசை. என்ன பைக் உங்களுக்கு? MT-15. MT-15 எதனால? மைலேஜ் நல்லா தருது ப்ரோ. அப்படியா? இது அப்படியா? நிஜமாவா? 150cc மேலே போனால் எதுவுமே தராது. ஓகே சரி ப்ரோ, இப்போ இத்தனை வருஷத்துல உங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல இயர்னா எந்த இயர்? 2024. எதனால ப்ரோ? நினச்சேன் கேட்பீங்கன்னு. எப்படின்னா அது கொஞ்சம் ஜாலியாக போச்சு. வீட்டில் வேலைக்கு போகாமல் காலேஜ் முடிச்சு அந்த டைம் ஜாலியாக சுற்றிருந்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தது வேலைக்கு போனோன்னு. ஸோ அப்போ கொஞ்சம் கடுப்பாக போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டினால நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இல்லை லைஃப்பை கடத்து போகணுமே அப்படின்றதால வேலைக்கு போகிறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ப்ரோ. மற்றபடி ஏன் வர போகிறோம் வேலைக்கு? வீட்டில் இருந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சத்தியமாக போராக போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. ஏன் அப்படி? ஏன்னா நிறைய செருப்படி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, 2026 நான் இந்த விஷயத்தை திருத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன? யாரையும் நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதான் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த விஷயம் நான் பண்ணலான்னு இருக்கேன் 2026. என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன், அதை முழுமையாக பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு விஜே ஆகணும் உங்களை மாதிரிலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. பட் ஆனால் நான் அதை நினச்சிட்டே தான் இருக்கேன்னு தவிர அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு விஜே வாய் நான் இந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இத்தனை இயர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச வருஷம்னா? நான் 10th படித்த இயர் 2018. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால நியூ இயர் ரெசல்யூஷன்னா எனக்கு பேர் என்ன? அது வேணாம் ப்ரோ. இவர் ஃப்ரெண்ட்ஷிப் நான் உண்ணா, அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் உண்ணா. நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லா இயரும் எடுப்பேன், ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த இயரும் எடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்கிறதே ரெசல்யூஷன். ஜிம் போகணும். அப்புறம் நியூ ரெசல்யூஷன் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அனதர் டே, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க? இது பண்ணணும் நான் நியூ இயருக்கு. நல்லா படிக்கணும்,
எனக்கு பாஸ் ஆயிட்டேன்னா ரொம்ப குஷி தான். ஆனால் நியூ இயர்க்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணுவேன். செலிப்ரேட் பண்ணுமா? நியூ இயர் ரெசல்யூஷன் தெரில ப்ரோ, இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட்டு ரெசல்யூஷன் வைக்கணும்னு பார்த்தோன்னா என்னை எப்படி நான் க்ரூமிங் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறத நான் இனிமேல் கண்டுபிடிச்சி அது வழியில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. 2026 நியூ இயரில் உங்கள் ரெசல்யூஷன்? நியூ இயரில் வந்து இந்த 2025ஓட எல்லா கஷ்டமும் போயிடணும் எல்லா மக்களுக்கும். வரப்போகிற 2026ல் நல்ல ஒரு புது வருஷத்தில் எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல ஒரு இதுல இருக்கணும். எல்லாருமே எல்லா மக்களும் நல்லா எந்த ஒரு நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும். அவங்களுக்கோசம் ப்ளெஸ் பண்ணிக்கிறேன் எல்லா மக்களுக்கோசம் நான்.